வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்பீக்கர் செட்டின் திவ்யா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஸ்பீக்கர் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெண்கள் செய்யக்கூடாத 5 விஷயங்கள் என்னென்ன, இதை மட்டும் செய்தால் நேரும் விபரீதங்கள் தெரியுமா? நாம் எவ்வளவுதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறினாலும் சில விஷயங்களை ஆண்கள் செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் ஆன்மீக ரீதியாக தொடர்கின்ற சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்களின் அடிப்படையில் பெண்கள் சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது நியதி. இவற்றை செய்வதால் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படும் என்கிறது சாஸ்திரம். அப்படியான 5 விஷயங்களை பற்றி தகவல்களை தான் இப்பகுதியில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆண் பெண் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரராக நிற்கும் சிவபெருமானை வேண்டுபவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒருவரது வீட்டில் ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு மரியாதையுடன் நடத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய குலம் செல்வ செழிப்புடன் வாழும் என்பது ஐதீகம். பெண் தானே என்று அலட்சியமாக நினைத்து அவர்களை துன்புறுத்துபவர்கள் எப்போதும் முன்னேற்றத்தை காண முடியாது. நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்கும் மரியாதையில்தான் உங்களுடைய எதிர்காலமும் அடங்கியுள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை என்ற கூற்றும் பொய்யில்லை. அதே சமயத்தில் சாஸ்திரங்களின் போது சில விதிவிலக்குகளும் பொய்யில்லை என்றே கூற வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் போது எப்படி ஒரு பெண்ணின் கையால் ஏற்றுவது சிறந்தது என்று சாஸ்திரம் கூறுகிறது, அதேபோல் இந்த விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது என்பதும் சாஸ்திரம் நியதி. வீட்டில் ஆண் விளக்கு ஏற்றுவதை சாஸ்திரம் தவறு என்று கூறுகிறது. இது சாஸ்திர பெண்களுக்கு கொடுத்திருக்கும் கௌரவ பதவி என்றே கூறலாம். கர்ப்பமான பெண்கள் விநாயக பெருமானுக்கு எப்பொழுதும் சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. வேண்டுதல்கள் இருந்தாலும் கருத்தரித்த பின் சிதறு தேங்காய் உடைப்பது சாஸ்திர ரீதியாக தவறாகும். உங்கள் கணவன் கையால் கொடுத்து உடைக்க செய்யலாம். திருஷ்டி சுத்தி போடும்போது பூசணிக்காய் பயன்படுத்துபவர்கள் இதை ஆண்கள்தான் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பூசணிக்காயை பெண்களின் கையால் திருஷ்டி கழிக்கக்கூடாது என்பதும் சாஸ்திர உண்மை. அதுபோல் திருமணமான பெண்களுக்கு திருமாங்கல்யம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு மெட்டியும் மிக முக்கியமான ஒன்று. காலில் மெட்டி இல்லாமல் திருமணமான பெண்கள் பாதத்தை தரையில் வைத்து நடக்கக்கூடாது. பெண்கள் தூங்கும்போது நேராகவோ அல்லது ஒரு பக்கமாகவோ ஒருகழித்து தான் படுக்க வேண்டும். மார்பு தரையில் படும்படி எப்போதும் பெண்கள் படுக்கக்கூடாது. இதன் காரணமாகவே ஆலயங்களில் ஆண்களை முழு உடலும் பூமியில் படும்படி விழுந்து வணங்க வேண்டும் என்றும், பெண்களை மண்டியிட்டு மார்பு பூமியில் படாதபடி விழுந்து வணங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. திருமணமான பெண்கள் கணவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு தர்மத்தையும் செய்யக்கூடாது. தர்மம் செய்வது புண்ணியத்தை சேர்க்கும் என்றாலும் அதனை கணவனுக்கு தெரியாமல் செய்வது பாவத்தை சேர்க்கும் என்பதும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் பெண்களின் அழுகுரல் அதிகமாக கேட்டால் அந்த வீட்டில் செல்வம் தங்குவதில்லை. பெண்களை எப்போதும் மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தால் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு நிலைத்து நிற்கும். அதே சமயத்தில் மேற்கூறிய இந்த 5 விஷயங்களை பெண்கள் தவிர்ப்பதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.